வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. வணக்கம் கன்னி ராசி அன்பு நேயர்களே. முதலீடு அனைத்து திசையிலும் பலன் தரும். உங்களை கண்டு பொறாமை கொள்ளும் நிலை வரும். வருமானம் அதிகம், செலவு குறைவு, சேமிப்பு மலை போல் குவியும். பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் பிறக்கும் முதல் தருணத்திலேயே அவர்களின் உள்ளத்தில் ஒரு கணக்கீடு, ஒழுங்கு, அழகு, சுத்தம் ஆகியவை வேரூன்றி இருக்கும். மற்றவர்கள் கவனிக்காத மிகச்சிறிய நுணுக்கங்களையும் கண்டுபிடிக்கும் இந்த ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் முழுமையை நோக்கி செல்வார்கள். அவர்கள் பேசும் போதும் வேலை செய்வதிலும் உறவுகளை தொடருவதிலும் இவர்களுக்கு ஒரு தனித்த சிந்தனை உள்ளது. சரியானது மட்டுமே சரி. அவர்களின் மூளை எப்போதும் கணக்குகள், திட்டங்கள், திட்ட மாற்றங்கள், விவரங்கள், ஒப்பீடுகள் என வேகமாக சிந்தித்து கொண்டிருக்கும். அதனால் சிலர் இவர்களை குளிர்ச்சியானவர்கள், அதிகமாக யோசிப்பவர்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் இவர்களின் உள்ளத்தில் மிக மென்மையான அன்பு, கவலை, பொறுப்பு, தியாகம் ஆக ஆழமாக இருக்கும். இவர்களுக்கு அன்பு என்றால் கரம் பிடித்து நிற்கும் பாதுகாப்பு, உறவு என்றால் சொல்லாமல் புரிந்து கொள்ளும் அடையாளம், நுண்ணறிவு பிளஸ் நடைமுறை இவர்களின் சூப்பர் பவர். கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலி மட்டுமல்ல, அந்த அறிவை சரியான இடத்தில் பயன்படுத்தும் நிபுணர்களும். அவர்கள் கனவு காண்பார்கள், ஆனால் நடைமுறை சாத்தியமுள்ள கனவுகள் மட்டுமே. ஒரு வேலை கொடுத்தால் அதை எவ்வளவு நேரத்தில், எந்த வழியில், எந்த முறையில் சரியாக முடிப்பது என்பதை துல்லியமாக திட்டமிடுவார்கள். யாரும் செய்யாத பிழையற்ற முடிவு இவர்களால் முடியும். தன்னம்பிக்கை அதிகம், ஆனால் வீண்போக்கான அகங்காரம் இல்லை. அவர்கள் கணக்குகள், தரவுகள், ஆதாரங்கள், உண்மை நிலை என அனைத்தையும் சரி செய்து பின்னர்தான் முடிவெடுப்பார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் நிலையான வளர்ச்சி கொண்டது. கன்னி ராசிக்காரர் அன்பு செய்தால் அது ஒரு அடர்ந்த மரம் கொடுக்கும் நிழலை போன்ற அன்பு. அவர்கள் காதலிப்பவர் துணை தவறாமல், பாதுகாப்பாக, ஒழுங்காக, குறைபாடற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பேராசை இவர்களுக்கே அதிகம். வெளியில் அமைதியாக சீராக தோன்றினாலும் இவர்களின் மனம் கோடி கோடி எண்ணங்கள் ஓடும் கடலாக இருக்கும். அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் தனது அன்பை வெளிப்படுத்திய பிறகு புண்படுவது. அதனால் ஆரம்பத்தில் கொஞ்ச தூரம் வைப்பார்கள். ஆனால் ஒருமுறை இணைந்தால் உன்னால் செய்யப்படும் தவறுகளையும் திருத்துவார்கள். உன் கனவுகளுக்காக தன்னையே தியாகம் செய்பவர். உன் சுகம், சாந்தி இவர்களின் உலகம். அன்பில் வாக்குறுதி கொடுத்தால் அதை ஆயுள் முழுக்க நிறைவேற்றுவார். தொழில் அதிர்ஷ்டம், சரியான உயரத்திற்கு செல்லும் கட்டமைப்பு. கன்னிராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் ஒழுங்கு, துல்லியம், நம்பகத்தன்மை இவை மூன்றும் சேர்ந்து இவர்களை உச்சிக்கு கொண்டு செல்லும். இவர்கள் சிறந்து விளங்கும் துறைகள் கணக்கியல், நிதி, வங்கி, மருத்துவம், மருந்து, ஆய்வு, மென்பொருள், தரநிலை, மேலாண்மை, எழுதுதல், தொகுத்தல், வாக்குத்திறன், பாடம் சொல்லும் தொழில், அரசு, அலுவலகம், சட்டம். எந்த துறையிலும் இவர்களை மறக்க முடியாத முகமாக மாற்றுவது இவர்களுடைய கடமை உணர்வு. பிழைகளற்ற செயல்பாடு. மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கூட இவர்கள் தங்களையே மேம்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதனால் வயதை பொறுத்தவரை வளம் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்கள் விரைவில் பணக்காரனாக மாற மாட்டார்கள். ஆனால் மாறினால் அது நிலையான செல்வம். இவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் ரொம்ப கவனம். வீண்படுதலை வெடிக்கிறார்கள். ஒவ்வொரு காசுக்கும் கணக்கே. சில காலங்களில் மிகப்பெரிய பண உயர்வுகள் வரும். 27 முதல் 32 வயது, 38 முதல் 48 வயது, 52க்கு பிறகு ஒரு பேரியக்க அதிர்ஷ்டம், தாமதமாக வரும் செல்வம். ஆனால் ஒரு முறை வந்தால் வாழ்க்கை சீரும் செழிப்பும். வீடு, கார் வாங்கும் சந்தோஷம் மிக குறைந்த பிழையுடன். கன்னிராசிக்காரர்கள் வாங்கும் சொத்து வலுவான அடித்தளம், தரமான கட்டிடம். பயம் அதிகம், மதிப்பு தொடர்ந்து உயர்வு. அவர்கள் பரிசீலனை செய்து விலையும் தரமும் ஒப்பிட்டுத்தான் முடிவு செய்வார்கள். இதனால் எதிர்காலத்தில் எந்த வருத்தமும் வராது. கார் வாங்குவதிலும் பாதுகாப்பு, தரம் என்பதே முக்கியம். கன்னி ராசிக்காரர்களுக்கு பகைவர்களை சந்திக்க தேவையே வராது. ஏனென்றால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். செய்தாலும் அதை எவரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் அமைதியான பழிவாங்கும் திறன், அறிவை பயன்படுத்தும் புத்திசாலித்தனம், ஒரு விஷயத்தையும் மறக்காத நினைவாற்றல். அவர்கள் எந்த போரையும் திட்டமிட்டே வெல்வார்கள். மன அழுத்தங்கள், அதிக யோசிப்பதால் உருவாகும் சுமை, அதிகமாக சிந்திப்பதும் பிறருக்காக அதிகமாக கவலைப்படுவதும் இவர்களுக்கு மன அழுத்தம், தூக்க குறைவு, உடனே வாடும் சோர்வு ஏற்படுத்தும். எல்லாம் சரியானதாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்திலிருந்து தப்பிக்க சுற்றுப்புறத்தவர்களின் அன்பு இவர்களுக்கு மருந்து. மௌனமான ஆனாலும் மிக வலுவானவர்கள். அவர்கள் நிழலில் இருந்தாலும் ஒளி தருபவர்கள். அவர்கள் பாராட்டாமல் சும்மா இருந்தாலும் உலகை தேர வைப்பவர்கள். அவர்கள்
அதே போல கன்னிராசிக்காரர்கள் திருமணத்தை ஒரு வாழ்க்கை ஒப்பந்தமாக அல்ல, ஒரு புனிதமான பொறுப்பாக பார்க்கிறார்கள். அன்பு, நம்பிக்கை, புரிதல், பொறுப்பு இவை நான்கும் சம அளவில் இருக்கும் உறவையே அவர்கள் விரும்புகிறார்கள். இவர்களுக்கு துணை தேர்வு செய்வது ஒரு மிகப்பெரிய கணக்கீட்டு செயலாகும். வெளிப்புற அழகு, கற்பனை, காதல் இவற்றை காட்டிலும் அந்த மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் நல்லுணர்வு, நிலைத்தன்மை, ஒழுங்கு, நேர்த்தி, குடும்பத்திற்கான பொறுப்பு இதையே மிகவும் பாராட்டுவார்கள். இவர்களின் வாழ்க்கை துணை எவ்வளவு குழப்பமானவராக இருந்தாலும் அவர்களை மாற்றாமல் நிதானமாக, அன்புடன், தினசரி சிறிய மாற்றங்கள் மூலம் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவார்கள். அன்பை வெளிப்படுத்துவதில் வெட்கம் அதிகம், ஆனால் அவர்களின் செய்கைகளில் அன்பு ஆழமாக புரியும். காதலில் எளிமையான வார்த்தைகளை காட்டிலும் நீ சாப்பிட்டாயா, நான் உனக்காக செய்துவிட்டேன் என்ற வார்த்தைகளில் தான் இவர்களின் உணர்ச்சி பாசம் மறைந்திருக்கும். ஒரு முக்கிய வாழ்க்கை ரகசியம்: கன்னிராசிக்காரர் எவர் வாழ்க்கையிலும் சென்றாலும் அந்த வாழ்க்கை உயர்ந்துவிடும். குழந்தைகள் குடும்பத்தில் பாரம்பரியத்தின் அடையாளம். கன்னிராசிக்காரர் பெற்றோராக மாறினால் குழந்தைகளுக்கு ஒழுங்கு, தன்னம்பிக்கை, அறிவு, நல்ல பழக்கங்கள் என்று வாழ்க்கையின் நெறிகளையும் அறிவின் செல்வத்தையும் பரிசாக தருவார்கள். குழந்தைகளுடன் பாசமான உறவு இருந்தாலும் அவர்களிடம் ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஏனென்றால் குழந்தைகள் இன்னும் சிறப்பாக முடியும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை. அவர்களின் வீட்டில் நெறிப்படுத்தப்பட்ட அன்பு இருக்கும். ஒவ்வொரு முடிவும் குழந்தைகளின் எதிர்காலத்தை முன்னிட்டு மட்டுமே எடுக்கப்படும். குடும்பத்தில் அனைவருடைய உடல்நலம், பாதுகாப்பு, நன்மை இவைகளுக்கு முதன்மை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லும் தலைவனும் தலைவியும் இவர்களே. கனவுகள், இலக்குகள், சிறிய படிகள், பெரிய வெற்றிகள். கன்னிராசிக்காரர்களின் வெற்றி கோடு மெதுவாக ஆனால் எப்போதும் மேலே. இவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் திட்டம், சீருடைமை, நிலைத்த முயற்சி இவை அடிப்படையாக இருக்கும். அவர்களின் கனவுகள் சொசைட்டிக்கு பயன் தரும் வகையில் இருக்கும். தமக்காக மட்டுமல்ல, சுற்றுப்புறத்தவர்களையும் உயர்த்தும் நோக்கம் இவர்களிடம் அதிகம். வெல்வது ஒருபோதும் திடீர் அதிர்ஷ்டத்தால் இல்லை, கடின உழைப்பாலும் நேர்மையாலும் மட்டுமே. மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்கள் மறைந்து உள்ள சக்திகள். கன்னிராசிக்காரர்களுக்கு சில அரிய யோகங்களும் இருக்கிறது. புத்திர யோகங்கள். குழந்தைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருவார்கள். சரஸ்வதி யோகம். அறிவு, கல்வி, வாக்குத்திறன் இவர்களுக்கு கிஃப்ட். ராஜயோகம். மந்தமான வளர்ச்சி, தொடக்கத்தில் சவால்கள் இருந்தாலும் 35 வயதுக்கு பிறகு அதிர்ஷ்டம் கால் தூக்கும். செல்வ யோகம். 45 வயதுக்கு பிறகு நிலையான பணவளம், சொத்துக்களில் வளர்ச்சி. அதே போலதான் அவர்களின் சூப்பர் குணங்கள். உலகை காப்பாற்றும் சாந்த சக்தி. கன்னிராசிக்காரரை சிறப்பாக உள்ள 10 அம்சங்கள் என்ன தெரியுமா? விவர கூர்மை. எவரும் காணாததை சுட்டி காட்டுவார். நேர்மை, போலித்தனம் இவர்களிடம் இருக்காது. உதவும் மனம். எதிர்பார்ப்பில்லாத சேவை. பொறுப்பு, தவறை திருத்தும் திறன். நம்பிக்கைக்குரியவர். ரகசியம் இவர்களிடம் பாதுகாப்பானது. தீர்வு கண்டுபிடிக்கும் திறன். பேசுவதிலும் எழுதுவதிலும் கலை, சுத்தம், அழகு, ஒழுங்கு, குடும்பம், உறவிற்கு மிகுந்த மதிப்பு, தன்னையே மேம்படுத்திக் கொள்ளும் அரிய பழக்கம். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உலகத்தையே பாதிக்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஏன் தெரியுமா? கன்னிராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலம் ரகசிய கணிப்பு. 2026 2028. தொழில் வியாபாரத்தில் பெரிய சாதனை, பதவி உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்புகள். 2029 2032. செல்வம் சேரும், வீடு, கார் வாங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி. 2033 2035. உங்கள் பெயர், புகழ், மரியாதை அதிகரிக்கும் காலம். சமூகம் உங்களை மிகப்பெரிய ஒருவராக ஏற்றுக்கொள்ளும் நிலை. இந்த 10 ஆண்டுகள் உங்களை உச்ச நிலைக்கும் உயர்த்தும். அடுத்ததாக இறுதி வாழ்வின் சுருக்கமான ரகசியம் என்ன தெரியுமா? கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் தன்னலமில்லாத அன்பை கொடுத்து தங்களால் முடியாததை கூட செய்து மற்றவர்களை உயர்த்துவார்கள். அது யாரும் உணராமல் போயிருந்தாலும் விண்மீன்களே இவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். அந்த வகையில் கன்னிராசிக்காரர்கள் இயற்கையின் அமைதி, தூய்மை, தெளிவு போன்ற ஆற்றல்களால் ஆட்கொள்ளப்படுகின்றவர்கள். அதனால் இவர்களுக்கு பொருந்தும் நிறங்கள் அனைத்துமே அமைதியை, கட்டுப்பாட்டை, அறிவை பிரதிபலிக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, வெள்ளை, மஞ்சள், நீல நிறத்தின் மென்மையான தோற்றங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 23, 32. இவை அவர்களின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்களை உருவாக்கக்கூடிய எண்கள். அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மாணிக்கம், பச்சை பவளம், எமரால்ட், ஃபேரிடாட். இந்த நிறங்களும் ரத்தினங்களும் வீடு, ஆடை, வாகனம் போன்றவற்றில் அதிகம் பயன்படுத்தப்படும் போது மனதில் தெளிவு அதிகரிக்கும். தொழிலில் தடைகள் நீங்கும். பயனுள்ள முடிவுகள் எளிதாக வரும். அவர்கள் அணியும் ஒவ்வொரு பொருளும் அவர்களின் எதிர்காலத்தை ஓரளவு வடிவமைக்கும். கன்னிராசிக்காரர்கள் எந்த ராசிகளுடன் பொருந்துவார்? ராசி பொருத்த ரகசியம். கன்னிராசிக்காரர்களின் உள்ளமும் அறிவும் சமமாக பொருந்தும். துணை மிக அவசியமானவர். மிகச்சிறந்த இணைவு ரிஷபம், மகரம் அதிக பொருத்தம். நல்ல இணை
கடகம், விருச்சிகம், மீனம். நேர்மையாக வாழும் துணை, ஆழமான உணர்வுகள். கன்னியின் அன்பு ஒரு நாயகனின் நாயகியின் ஆதரவு அன்பு. அவர்களின் துணை நிற்பவரை உலகமே தடுக்கவே முடியாது. இரகசிய குறைகள், மற்றவர்களுக்கு தெரியாத மனப்புயல். கன்னிராசிக்காரர்கள் சூரிய ஒளியைப் போல நேர்மையுடன் வாழ்பவர்கள். ஆனால் சில குணங்கள் அவர்களை உள்ளுக்குள் வதைக்கும். எதிலும் அதிக பரிபூரணத்தன்மை தேடல், தன்னை குறை கூறும் பழக்கம், சிறிய விஷயத்தை பெரிதாக யோசிக்கும் மனநிலை, பிறரை திருத்தும் போது உணர்ச்சிகரத்தன்மை குறைவு, நான் சரிதான் என்ற நிதானமான பிடிவாதம். அவர்களின் உள்ளத்தில் பேசாமல் அழுது கொள்கிற வழிகள், சிரித்து கொண்டே மறைக்கும் துக்கங்கள். அந்த மௌனத்தை புரிந்து கொள்ளும் ஒருவரை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆன்மீகம் உள்ளார்ந்த சக்தி, அமைதியை உருவாக்கும் முனிவர் மனம். கன்னிராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் நடைமுறை மனிதராகவே தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் ஆன்மீக ஒளி பிரகாசிக்கிறது. அவர்கள் நம்பும் பலம், நல்ல கர்மா, பணிவு, சுத்தமான சிந்தனை, நீதியுடனான வழி. அவர்கள் தெய்வத்தை பிரார்த்திப்பது பொன்னாடைகள், கொடைப்பொருட்கள், முழக்கங்கள் மூலம் அல்ல, சுத்தமான மனநிலையால், ஒழுக்கத்தால், நற்காரியத்தால். அவர்களின் பிரார்த்தனை மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு செயல். அவர்களுடன் எப்படி நடந்து கொள்வது உறவின் வெற்றி சூத்திரம். கன்னி ராசிக்காருடன் வாழ்வது நேர்மை பிளஸ் பொறுப்பு பிளஸ் ஒழுங்கு அன்பு. அவர்களை மகிழ்விப்பது மிக எளிது. வாக்குறுதி கொடுத்தால் அவசியம் நிறைவேற்றுங்கள். அவர்களின் முயற்சியை பாராட்டுங்கள். அவர்களின் நுணுக்கமான கவனிப்பை இகழாதீர்கள். அழுக்கு, ஒழுங்கின்மை இவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம். அவர்களின் அமைதிகளையும் தனித்தன்மையும் மதியுங்கள். ஒரு வார்த்தை நீ உண்மையானவராக இருந்தால் அவர்கள் உயிரோடு உன்னை பாதுகாப்பார்கள். சிக்கல்களில் இருந்து எழும் வீரர்கள் யாராலும் உடைக்க முடியாது. கன்னி ராசிக்காரரின் வாழ்க்கை சில நேரங்களில் பரிசோதனை, நம்பிக்கை, துரோகம், மன அழுத்த பிரச்சனைகள், முயற்சிக்கு உடனடி பலன் வராத தடைகள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அடங்க மாட்டார்கள். உள்ளுக்குள் 1000 முறை உடைந்தாலும் வெளியில் ஒரு முறை கூட விழுந்ததை காட்ட மாட்டார்கள். மேலும் அவர்கள் அனுபவிக்கும் துன்பம் அவர்களையே அதிக வலிமையானவர்களாக உருவாக்கும். மறுபடியும் ஒளிரும் ஒரு வாய்ப்பு, விதியால் அருள்படும் பரிசு. கடந்த தவறுகளை புத்திசாலித்தனமாக பாடமாக மாற்றும் சக்தி இவர்களிடம் அதிகம். கடைசியில் எத்தனை தடைகள் வைத்தாலும் அதிர்ஷ்டம் இவர்களை தேடித்தான் வரும். அவர்கள் பிறந்தது தங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களையும் உயர்த்துவதற்காக. மேலும் உலகத்தை ஆட்சி செய்யும் கன்னிராசிக்காரர்கள் உலக புகழ்பெற்ற நபர்களின் வெற்றி இரகசியங்கள். கன்னிராசிக்காரர்கள் எந்த துறையிலும் அடிமட்டத்திலிருந்து தொடங்கி தங்கள் திறமை, உழைப்பு, பொறுப்பு ஆகியவற்றின் மூலம் உச்சத்திற்கே சென்று நிற்பவர்கள். உலக வரலாற்றை மாற்றிய பல தலை சிறந்தவர்களும் கன்னிராசிக்காரர்கள்தான். மதர் தெரசா தன்னலமில்லா சேவையின் முன்மாதிரி. ஸ்டீபன் ஹாக்கிங் மனித அறிவின் எல்லையை விரிவுபடுத்திய விஞ்ஞானி. மைக்கேல் ஜாக்சன் இசைகளையும் நடனத்தையும் புரட்டி போட்ட கலை மேதை. பியோன்சி உலக அரங்கில் தனித்துவத்தை செதுக்கிய ராணி. கியானு ரீவ்ஸ் மனிதநேயம் மற்றும் பணிவின் அடையாளம். விஜய் சேதுபதி உழைப்பால் உயர்ந்த நட்சத்திரம். இவர்கள் காட்டித்தந்த உண்மை ஒன்று, கன்னிராசியின் வெற்றி பிரகாசிக்கும் போது உலகமே தலையை திருப்பி பார்க்கும். சர்வதேச வாய்ப்புகள், வெளிநாட்டு அதிர்ஷ்டம், உலகம் இவர்களை தேடுகிறது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் வேலை செய்யும் விதத்தை பார்த்து இந்த மனிதரை இழக்கக்கூடாது என உலகமே நினைக்கும். ஆகவே இந்தியா மட்டுமல்ல, தொழில், கல்வி, ஆராய்ச்சி இவற்றில் வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் செல்லும் நாடுகள் பெரும்பாலும் ஜெர்மனி, கனடா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, UK, ஆஸ்திரேலியா. அவர்களின் விவர கூர்மை. சர்வதேச நிறுவனங்களில் மிகப்பெரிய தேவை, உயர்ந்த செல்வம், உயர்ந்த சம்பளம், பெரிய பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் முயற்சி செய்தால் பிரபஞ்சமே பாதையை அமைத்துவிடும். பணம் வெற்றி பெறும் மறைமுட சூத்திரம். கன்னியின் செல்வ ரகசிய கணக்கீடு. கன்னிராசிக்காரர்களுக்கு பணத்தில் விரைந்து வராது, ஆனால் வந்தால் இழப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் உருவாக்கும் செல்வம் அறிவின் மேல், திறமையின் மேல், திட்டமிடப்பட்ட முதலீட்டின் மேல். அவர்களுக்கு மிக பயனுள்ள செல்வ வழிகள். நில முதலீடுகள், வங்கி பாதுகாப்பான சேமிப்புகள், காப்பீடு, நீண்ட கால திட்டங்கள், ஆராய்ச்சி சார்ந்த தொழில், தர மேலாண்மை துறைகள். அவர்களின் செல்வ கோட்பாடு பெர்ஃபெக்ஷன், பிளானிங், ஃபேஷன்ஸ், பெர்மனன்ட் ப்ராஸ்பரிட்டி. குறிப்பாக அவர்களின் உள்ளார்ந்த அன்பு அமைதியாகின்ற தீ, வெளியில் குளிர்ச்சி, உள்ளே உருகும் பாசம். அவர்களின் காதல் பெரும்பாலும் கண்கள் பேசும், கவனிப்பில் மறைந்து இருக்கும், வார்த்தைகளில் அல்ல செயல்களில் தெரியும். அவர்களின் பிரபலமான மென்மையான காதல் செயல்கள். உனக்காக தினமும் கவனமாக கேட்பார்கள், உன் பிரச்சனைகளை பிரித்து கொள்ளுவார்கள், உனக்காக உழைப்பார்கள், உன் கனவுகளை தங்களுடையதாக மாற்றுவார்கள். ஆனால் அவர்களின் இதயத்தை ஒருமுறை உடைத்தால் அதை திரும்ப பெறுவது சூரிய அஸ்தமனத்தை மீண்டும் உதயமாக்க வேண்டும் என்கின்ற அளவு கடினம். ஆரோக்கிய ரகசியங்கள். மனம்தான் உடலின் பாதுகாவலன். கன்னிராசிக்காரர்கள் அதிக யோசிப்பதே அவர்களின் உடல் நலத்திற்கு மிகப்பெரிய எதிரி.
அவர்களுக்கு ஏற்படும் சில பொதுவான பிரச்சனைகள் நெருக்கடி மற்றும் மன அழுத்தம், தாஜிரணக்கேடு, வயிற்று பிரச்சனைகள், தூக்க குறைவு, உடனடியாக சோர்வடைவது, ஆரோக்கிய ஆலோசனை, தினசரி சிறிய நடை, யோகா, தியானம், எண்ண ஓட்டத்தை குறைக்க, பிரச்சனைகளை பேசி பங்கிடுதல், நீண்ட நேரம் வெறும் வயிறு தவிர்தல். ஒரு ரகசியம்: மனம் அமைதியாக இருந்தால் அவர்களின் ஆரோக்கியமும் வாழ்க்கையும் ஒளியாகிவிடும். கன்னிராசியின் இறுதி வாழ்க்கை மந்திரம். அவர்கள் பிறந்தது சாதாரணமல்ல. கன்னிராசிக்காரர்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாத ரகசியம் ஒன்று இருக்கிறது. அவர்கள் எப்போதும் தங்களையே குறைத்து பேசுவார்கள், ஆனால் உலகம் உண்மையில் அவர்களை மிக உயர்ந்தவராக மதிக்கும். அவர்கள் தரும் அன்பு நிலைத்த நிழல், அவர்கள் தரும் தோள், சோர்வு மறைக்கும் பாதுகாப்பு, அவர்கள் உள்ளத்தில் மனிதரை மனிதனாக்கும் கருணை. அவர்கள் அமைதியாக வாழ்கிறார்கள், ஆனால் அவர்களால் பலரின் வாழ்க்கை காக்கப்படுகிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு மிக நுண்ணிய உலகம் மறைந்திருக்கிறது. வெளியில் அவர்கள் அமைதியாகவும் எளிமையாகவும் ஒரு சாதாரண மனிதராகவும் தோன்றினாலும் உள்ளே அவர்கள் எண்ணற்ற கணக்குகள், ஆய்வுகள், சிந்தனைகள், பகுப்பாய்வுகள் செய்யும் ஆட்டம் நடக்கிறது. அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேற்பரப்பில் பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நிமிடமும் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு ஞானமாக்கப்படும். அவர்கள் மனதில் ஒரு இயற்கை கணினி செயல்படுகிறது போல. யார் என்ன பேசினார், ஏன் பேசினார்கள், அந்த சூழ்நிலை எப்படி மாற்றப்படும், எது சரி எது தவறு என்ற அனைத்திலும் துல்லியமான கோணங்களில் முடிவெடுப்பார் கன்னி. அதனால் பல நேரங்களில் அவர்களின் உள்ளத்தில் அதிக அழுத்தம் உருவாகலாம், ஆனால் அதே அழுத்தமே அவர்களை வெற்றியின் உச்சிக்கு தள்ளுகிறது. ஞானம் பிளஸ் நடைமுறை உணர்வு கன்னியின் சூப்பர் பவர். கன்னி ராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால் அவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வை கண்டுபிடிக்க தெரிந்தவர்கள். மற்றவர்கள் குழம்பும் சமயங்களில் இவர்களின் மூளை மெல்லிய கூர்மையான வழிகளை கண்டுபிடிக்கும். அவர்களுடைய சிந்தனை உலகம் அறிவியல் துல்லியமும் வாழ்க்கை உண்மைகளும் இணைந்த திறமை. எப்படி என்ற கேள்வியை அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்பவர் கன்னி. வெறும் கனவு காண்பது அவர்களின் குணமல்ல, கனவுகளை நிஜமாக்கும் திட்டம் அவர்களிடம் இருக்கும். தான் முடியும் என்று நம்புவரை விடாது முயற்சி செய்வார்கள். அதனால் அவர்களை ஏமாற்ற முடியாது. யாருடைய பொய், யாருடைய நாடகம் என்று உடனே புரிந்தும் கொள்வார்கள். காதலில் கன்னி அமைதியான ஆழமும் உண்மையான அன்பும். காதல் என்பது கன்னிக்கு ஒரு பொம்மை விளையாட்டு அல்ல, அது மிக உண்மையான மதிப்புடைய உணர்வு. ஆரம்பத்தில் அவர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள். மனதை திறக்க மிக்க நேரம் எடுப்பார்களாம். ஆனால் யாரை ஒருமுறை நம்பினாரோ, அன்பு செய்தாரோ அவர்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க முயல்பவர்கள். அவர்கள் வார்த்தைகளால் அன்பு சொல்லாமல் செயல்களால் அன்பை காட்டுபவர்கள். காலை உணவு சரியாக சாப்பிட்டாயா, வீட்டிற்கு பாதுகாப்பாக சென்றாயா, உடல் நலம் சரியாக இருக்கிறதா என்று கவனிப்பதே அவர்களின் ரொமான்ஸ். அன்பில் அவர்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது உண்மை, விசுவாசம் மற்றும் கண்ணியம் மட்டுமே. நம்பிக்கை உடைந்தால் கன்னியின் மனம் புதையல் போல மூடப்பட்டு விடும். தொழிலில் கன்னி துல்லியமும் பொறுப்பும் கொண்ட வெற்றியாளர். எப்படி தெரியுமா? கன்னி ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் எல்லோரையும் மிஞ்சும் அளவிற்கு துல்லியத்துடன் முழு பொறுப்புடன் வேலை செய்வார்கள். மிகச்சிறிய தவறும் அவர்கள் கண்களை தட்டி விழிக்கும். அதனால் பல நிறுவனங்களின் முதுகெலும்பு இவர்களே. ஒரே நேரத்தில் பல வேலைகளை சரியாக திட்டமிட்டு முடிப்பவர்கள். இவர்களுக்கு மருத்துவம், கல்வி, கணக்கு, ஆய்வு, அடுத்ததாக பகுப்பாய்வு, நிர்வாகம், தொழில்நுட்பம், ரைட்டிங், குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற துறைகள் மிக பொருத்தமானவை. உயர் பதவிகள் இல்லாத இவர்களை அணுகும் அழகான வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது அவர்களின் உண்மையான கனவு. வேலையில்லா, பாராட்டு, முன்னேற்றம், நிலைத்தன்மை ஆகியவற்றை அடைய இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் முன்னிலையில் இருப்பார்கள். அந்த வகையில் கன்னிராசிக்காரர்கள் பணத்தை வீணாக்க விரும்பாதவர்கள். செலவிடுவதற்கு முன் 10 முறை யோசிப்பவர். அவர்கள் சேமிப்பதையும் முதலீடு செய்வதையும் அறிவார்ந்த முறையில் செய்யும் திறமை உடையவர்கள். இன்று சம்பாதிப்பது நாளைக்கு பாதுகாப்பு என்ற நம்பிக்கை உடையவர்கள். வாழ்க்கை முழுவதும் தங்களின் உழைப்பால் செல்வம் சேர்த்து கொள்ளும் மனிதர்கள். பொருளாதாரத்தில் அவர்கள் எந்த குழப்பத்தையும் விரைவில் சரி செய்வார்கள். ஏனென்றால் பண ஒழுங்கு அவர்களின் குணத்தில் இருந்தே வரும். அதிர்ஷ்டம் தாமதமாக வந்தால் பெரிய பண்ணையோ சொந்த வீட்டோ நிலமோ வாங்க வைப்பது கன்னியின் யோகம். சில நேரங்களில் பேராசை இல்லாததால் சம்பாதித்ததை தாமே தடுக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாள் இவர்களின் கட்டுப்பட்ட பண ஒழுங்கு குடும்பத்திற்கு பொற்காலத்தை தரும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் அமைதி வேண்டும் என்று விரும்புவார்கள். சண்டை, அலப்பறை, கூச்சல் இவர்களின் உலகில் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை எதையும் சொல்லாமல் புரிந்து
நிஜமான அக்கறையுடன் கவனிப்பவர்கள். வீட்டில் பொருளாதாரம், குழந்தைகளின் எதிர்கால திட்டம், ஆரோக்கிய மேலாண்மை அனைத்தையும் அவர்கள் சரியாக ஒழுங்குபடுத்துவார்கள். அது மட்டுமில்லாமல் தவறான பாதையில் சென்றால் முதலில் கண்டுகொள்வதும் திருத்த முயல்வதும் இவர்களே. அவர்கள் அமைதியாக இருப்பதால் சிலருக்கு கன்னி கடுமையானவர் போல தோன்றலாம். ஆனால் இது குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பு உணர்வு. இவர்கள் இருக்கும் வீடு சீரான, சுத்தமான, நம்பிக்கையான சூழல் கொண்டதாக இருக்கும். அடுத்ததாக, எதிரிகளை சாய்க்கும் புத்திசாலித்தனம் கன்னியின் மறைமுக ஆயுதம். எப்படி தெரியுமா? கன்னிராசிக்காரர்களை யாரும் எளிதில் ஏமாற்ற முடியாது. அவர்கள் வெளிப்படையாக கோபப்பட மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் திட்டமிட்டு எதிரியை அவர்களின் தப்பால் வீழ்த்தி விடுவார்கள். எதிரிகள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் எல்லாம் இவர்களின் மெமரியில் சேமிக்கும். அவர்கள் கையில் லாஜிக் ப்ரூஃப் இருக்கும் வரை தாக்குதல் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நடவடிக்கை எடுத்தால் எதிரிக்கு தப்பிக்கும் வழியே இருக்காது. கன்னி எந்த போரிலும் வெற்றி அடைவார்கள். ஏனென்றால் கன்னியின் தாக்குதல் உண்மையின் மீது கட்டப்பட்ட தந்திரம், நியாயம், நுண்ணறிவினால் முடிவு செய்யப்படும் நீதி போராட்டம். அதனால் அவர்களை எவரும் தலையாட்டக்கூடாது. மேலும் கன்னிராசிக்காரர்கள் அத்தியாவசியமான விஷயங்களில் கூட மிக அதிகமாக யோசிப்பார்கள். அதனால் ஸ்ட்ரெஸ், அன்சைட்ஸ் அதிகமாக இருக்கும். மற்றவர்களைப் போல கவலைகளை காட்ட மாட்டார்கள். எல்லாமே உள்ளுக்குள் அடக்கி கொள்வார்கள். இதனால் வயிற்று பிரச்சனைகள், தூக்க குறைவு, தலைவலி அவர்களை தாக்கும் வாய்ப்புகளும் உண்டு. அவர்கள் பெர்ஃபெக்ஷனை அடைய வேண்டிய தலையங்கத்தை கொஞ்சம் தளர்த்தினால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் மலர்ந்திருக்கும். சில நேரங்களில் நானும் ஓய்வு எடுக்கலாம் என்று தங்களை நினைவூட்டி கொள்ள வேண்டும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.